மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு தகவல் தெரியுமா? யாராவது தகவல் தெரிவித்தார்களா அல்லது நீங்களாக பார்த்தீர்களா? தெரியவில்லை. ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்பது கவலை அளிக்கிறது. நான் நேற்று கூட ஒரு போஸ்ட் போட்டு, டெல்லியில் ஜனநாயகம் நெருப்பில் கிடக்கிறது, தமிழ்நாட்டில் ஜனநாயகன் தியேட்டரில் இருக்கிறார். என்ன கொடுமை! தெருவிலே நின்று அவர்களோடு போராட வேண்டியவர்கள் தியேட்டர்களில் தவம் இருந்து பயன் இல்லை. ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம், எதிர்கால மாணவர்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்ட போராட்டம். எனவே மாநில அரசு உடனடியாக தங்கள் கண்டனத்தை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும். உடனடியாக சுமூகமாக பேசி தீர்வு காண வேண்டும் என்று மாநில அரசு தன்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இவற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் ஏஐடிசி என்ற தொழிலாளி வர்க்கத்தினுடைய தாய் அமைப்பின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து எல்லாவித உதவிகளிலேயும் தோளோடு தோள் நிற்போம். அனிதா மரணத்தன்னைக்கு நானும் போயிருக்காங்க. நாடு, திருமாவளவன், சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜயும் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். அனிதா மரணத்துல இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி அரியலூர்லயோ பெரம்பலூர்ல நினைக்கிறேன், அவருடைய தேர்தல் அபிடவிட்ட போய் படிச்சு பாருங்க. அதுல கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய், ஓகே, மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்கள் பின்னால நிற்பார்? இந்த அடிப்படை தெரியாம ஜென்சி கிட்ட எல்லாரும் எங்களுக்கு புது ஆள் வேணும்னு சொல்லி மொத்தமா போட்டு விட்டீங்க. அப்ப அவர் மாணவர்கள் பக்கம் நிற்பாரா இல்ல கார்பரேட் பக்கம் நிற்கக்கூடிய மோடி பக்கம் நிற்பாரா? அதுதான், மோடி பக்கம் நிற்பாரு. டெல்லியில பேட்சை கலத்திட்டு அடிக்கிறான் போலீஸ். தமிழ்நாட்டிலையும் பேட்சை கலத்திட்டு உங்க இந்த மாணவர்களை போராட மாணவர்களை அடிக்கிறான் போலீஸ். அப்ப டெல்லியில ஆளுவது பிஜேபி அரசு, தமிழ்நாட்டில் ஆடுவது பிராக்சி பிஜேபி அரசு. ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டமும் இளம் பெண்களும் ஜென்சி கிட்ஸும் உங்களை நம்பி வாக்களித்தார்கள். அவர்களுக்கு முதுகில் குத்திவிட்டு இன்றைக்கு கார்பரேட் பக்கமும் பிஜேபி பக்கமும் நிற்கும் திரு ஜோசப் விஜய் அவர்களை கேட்கிறேன், நண்பரே, ஒரு போராடுவதற்கு உரிமை இல்லையா அந்த மாணவர்களுக்கு? நண்பர்களே, பெற்றோர்களே, இந்த கூட்டத்தினுடைய குரலை வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மொபைல் போன்லையும் டிவிலையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களை கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்க குழந்தைங்க இங்க போராடிட்டு இருக்காங்க, உங்க பிள்ளைகள் இங்க போராடிட்டு இருக்காங்க. எதிர்கால இளைஞர்களது லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக உங்க குழந்தைங்க இங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, அனைவரும் திரண்டு வாருங்கள். இங்க எந்தெந்த ஊர்ல போராட்டம் நடக்கிறதோ அங்கு திரண்டு செல்லுங்கள். உங்க பெற்றோர்கள் திரண்டு செல்லுங்கள். உங்கள் ஆதரவை இந்த போராட்டத்துக்கு தெரிவிங்கள். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர் இப்படிப்பட்ட சோசியல் மீடியா வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராம் மட்டும் ஒரு கம்பெனி சம்பாதிக்கிறல ஆண்டுக்கு வருமானம் 8 லட்சம் கோடி. 2 தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு கம்பெனி சம்பாதிக்குது. உங்க பிஹேவியரை மெஷின் லேர்னிங்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது.
இன்னைக்கு கூட்டு குடும்பம் போய் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி ஹஸ்பண்ட் தனி, ஒய்ஃபு தனி, பிள்ளை தனி, எல்லாம் மாறிடுச்சு. உங்களை இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணா என்ன பொருளால் வாங்குவீங்க? உங்களை இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணா என்ன பிராண்டட் தான் நீங்க போடுவீங்க? உங்களை இண்டிவிஜுவலா டார்கெட் பண்ணா ஈஸியா உங்களை கேப்சர் பண்ண முடியும். உங்களை ஒண்ணு சேர்க்க விட்டா, இது மாதிரி ஒண்ணு சேர்க்க விட்டா நீங்க எல்லாம் அறிவை பெற்று விடுவீர்கள், உணர்ச்சியை பெற்று விடுவீர்கள், போராட்டத்தை மனப்பான்மைக்கு வந்து விடுவீர்கள். உங்களை சேர விடக்கூடாது. இந்த கார்பரேட் கல்ச்சர் மோடி இருக்கும் வரை தொடரும். மோடி போகணும்னா ஈவிஎம் ஒழிக்கப்படணும். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் மோடி ஒழிவார். ஈவிஎம் ஒழிஞ்சாதான் இந்த அநியாயம் முடியும், இந்த அக்கிரமம் முடியும். இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பகுத்தறிவு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. நாம் தான் வழிகாட்ட வேண்டும். எண்ணம் தொடக்கமாக இருந்தாலும் சரி, கடைசியில் ஈவிஎம் ஒழிக்கப்பட்டால் ஒழிய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவிற்கே விடுதலை கிடையாது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். விஜய் அவர்களுக்கு, சோஜ விஜய் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நண்பர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, தமிழக முதல்வர்களே, இந்த ஒட்டுமொத்த இளைஞர் கூட்டம் உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், ஜென்சி உங்களுக்கு வாக்களித்தது உண்மையானால், மெரினாவை மட்டும் திறந்து விடுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் இந்த இளைஞர்கள் ஒழிச்சு காண்பாங்க. திறந்து விடுங்க. நீங்க மாணவர்கள் மக்கள், இளைஞர் மக்கள் நிக்கிறீங்களா இல்ல மோடி மக்கள் நிக்கிறீங்களா? உறுதியான முடிவு தெரிந்தாகணும், நாளைக்கு தெரிஞ்சாகணும். நன்றி, வணக்கம். இளைஞர்களுடைய இந்த எழுச்சி, இந்த ஒற்றுமை எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அண்டு மாணவர்கள் முன்னெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றி அடையாது. மாணவர்கள் முன்னெடுக்கிற எந்த போராட்டமும் தோக்காது. மாணவர்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நாங்கள் எப்போதுமே கூட இருக்கோம். அண்ட் இதுக்குள்ள வந்து உங்களுடைய முடிவுகளுக்கு, நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் உங்கள் போராட்டத்தை யாரும் ஹைஜாக் பண்ண விட்டுறாதீங்க. இது மாணவர் போராட்டம், மாணவர் போராட்டமாகவே இருக்கட்டும். போராட்டம் மாணவர்களுக்கு கூடாதுன்னு சொல்றவங்க மாணவர்களை அரசியல் மயமாக்கவோ அல்லது மாணவர்களை கல்வி கற்கவோ விடாதவர்களாக தான் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகளும் அவளுடைய தோழிகளும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாணவர்களுடைய போராட்டம். அவங்க வந்து மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இதில் யுனைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த காசை ஃபீல் பண்ணுறாங்க. அவர் சொன்னது போல அவங்களுடைய எல்லாருடைய ஆல்கரிதமும் தொடர்ந்து அவங்க சோஷியல் மீடியாவில் இதை பற்றியே பேசுகிறாங்க, அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த யூனிட்டி, இந்த ஒற்றுமை, மாணவர்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை என்னை தலைவணங்க வைக்குது.